பரதநாட்டியத்தில் பார்த்தீங்கன்னா அரமெண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்த்த மண்டலம், அர்த்த மண்டல நயனோ பிரதான்னு சொல்லி நாட்டிய சாஸ்திரம் சொல்லுது. அர்த்த மண்டலம்ங்கிறது அரைமெண்டி, நயனம் சொன்னால் கண், பிரதானம் முக்கியம். நம்ம உடம்புக்கு என்சான் உடம்பிற்கு நேத்திரம் என்ற கண் என்ற உறுப்பு எப்படி முக்கியமானதோ அதுபோல் நாட்டியத்திற்கு அரமெண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மருங்கு கீழ் அயனும் மால் தோலளவும் இருங்கணுமே சென்னையளவு ஈசன் அமைந்த மண்டலமே லிங்க வடிவாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநய தர்ப்பண ஸ்லோகம். அதாவது இந்த அரமெண்டி பரதநாட்டியத்துக்கு ஆடும் பொழுது ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போதே நாட்டிய ஆரம்பம் செய்யும் பொழுது அந்த அரமண்டி தான் கொண்டு வருவாங்க. அரமண்டி உட்காரும் பொழுது மருங்குன்னு சொன்னா இடுப்பு கீழ் பிரம்மாவும், மால் தோலளவும் பெருமாள் தோலளவும், இருங்கணுமே சென்னி அளவு ஈசன் தலை ஈசனாகவும் அமைந்து உடம்பே ஒரு லிங்க வடிவமாக மாறிவிடுகிறது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அந்த அரமண்டிங்கிறது முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் சொல்ல போல இந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த சுசீந்திரம் சொல்லிட்டு ஒரு கஷேத்திரம் கன்னியாகுமரியில் தானு மாலைன்னு சொல்லுவாங்க. தானுனா சிவன், மால்னா திருமால், அயன்னா பிரம்மா, 3 தேவர்களும் ஒன்றிணைந்ததற்கு தானு மாலையன் என்று சொல்வார்கள். இந்த லிங்கோத்பவர்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் பிரம்மதேவன் படைப்பு கடவுளான பிரம்மதேவனுக்கும் உலகை காத்து ரட்சிக்கக்கூடிய பெருமாளுக்கும் இடையே ஒரு போட்டி ஏற்படுகிறது. இதில் நான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று 2 பேருக்குமே ஒரு போட்டி ஏற்படுகிறது. ஆனால் அது உண்மைக்கு போட்டியெல்லாம் கிடையாது. அந்த என்ன உண்மைங்கிறது உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காக 3 தேவர்களுமே செய்த ஒரு திருவிழாவில் என்றுதான் அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக மக்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் போட்டி ஏற்படுகிறது. 2 பேருமே பேசிக்கிட்டு யார் பெரியவங்கன்னு கடைசியில் முடிவு காணாமல் அந்த முடிவை தெரிஞ்சுக்கணும்னு சிவபெருமான்கிட்ட போறாங்க. சிவபெருமான்கிட்ட போய் எங்க 2 பேர்ல யார் பெரியவங்கன்னு நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ற தீர்ப்பை நாங்கள் 2 பேருமே ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சிவபெருமான் நெருப்பு மலையாக அக்னி சுரூபமாக மாறி நின்றார். அப்படி நின்ற இடம்தான் திருவண்ணாமலை என்று சொல்வார்கள். அந்த திருவண்ணாமலையில் அக்னி சுரூபமாக மாறி நின்ற பொழுது என்னுடைய அடிமுடியை யார் கண்டு வருகிறீர்களோ அவர்கள் தான் பெரியவர் என்று நான் தீர்ப்பளிப்பேன் என்று சொல்கிறார். அடி என்றால் பாதம், சிவபெருமானுடைய பாதத்தை ஒருவர் காண வேண்டும். முடி என்றால் சிவபெருமானுடைய சிரசு, சிரசை ஒருவர் காண வேண்டும். 2 பேரும் ஒரே சமயத்தில் ஆரம்பிங்க. யார் அடியை ஃபர்ஸ்ட் காட்டிட்டு யார் வந்தீங்கன்னா நீங்க பெரியவங்க, முடியை யார் கண்டு வரீங்களோ அவங்க 2 பேர்ல யார் பெரியவங்கன்னு சொல்றாங்க. ஒரு நாள் உடனே பிரம்மா அன்னப்பற்றி மேல் ஏறி சிவபெருமானுடைய முடியை கண்டு வருவதற்காக செல்கிறார். திருமால் ஹரி வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்துக் கொண்டு சிவபெருமானுடைய பாதத்தை காண்பதற்காக செல்கின்றார். அப்படி திருமால் ஹரியானவர் துவாரம் போட்டுக்கிட்டு இந்த அவருடைய பாதத்தை பார்க்க போன இடம் தான் ஹரித்வாரம் மங்கலம்னு சொல்லுவாங்க. அந்த இடம் அதில் பார்த்தீங்கன்னா அப்படி போறாங்க பல வருஷங்கள் பல நூற்றாண்டுகள் யுகங்களாக போயிட்டே இருக்காங்க. அது வரைக்கும் அடியும் தெரியல முடியும் தெரியல. அப்பதான் தெரியுது நம்ம 2 பேருமே இது பெரியவங்க இல்லைங்கிறத அந்த பெருமாள் உணர்ந்துகிட்டு ஒப்புக்கிட்டாங்க. மேலே சிவபெருமான்கிட்ட நாங்கள் அறியாமையினால செஞ்சுட்டோம், உங்களுடைய அடிமுடியை என்னால் காணவே முடியல, அதனால நான் இவ்வளோ தூரம் போய் பார்த்தோம் முடியல, அதனால நான் என்னோட தோல்வி ஒப்புக்கிறேன், நீங்க தான் 3 தேவர்களிலும் பெரியவர் என்று நாங்கள் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அதுபோல பிரம்மா போயிட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப வருஷம் ஆச்சு, போலும் முடியே கண்டுபிடிக்க முடியல. போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாளம்பு அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. தாளம்புவை பார்த்து பிரம்மா கேட்கிறாரு, நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்டோன்னே சிவபெருமானுடைய முடியிலிருந்து வருகிறேன்னு, அது எவ்வளவு தூரம் இருக்கணும்னு அது எனக்கே தெரியாது, யுகங்களா வந்துகிட்டு இருக்கேன், அது எப்போ கீழே போகும்னு தெரியலன்னு சொன்னோன்னே 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி, நான் போய் சிவபெருமான்கிட்ட சொல்றேன் உங்க முடியை பார்த்துட்டேன்னு சொல்றேன், நீ என்ன பண்ற சாட்சின்னு கேட்டா, ஆமா இவர் பார்த்தாரு, நான் முடியிலிருந்து தான் வர்றேன், இங்கேருந்து தான் வர்றேன், இவர் உங்க முடியை பார்த்ததுக்கு நான் தான் சாட்சின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசுறாங்க. பேசி ஒத்துக்கிட்டு கீழே சிவபெருமான்கிட்ட பிரம்மா சொல்றாரு, உங்களுடைய திருமுடியை நான் கண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தாளம்பு பார்க்க, தாளம்பு ஆமா இவர் பார்த்ததுக்கு நான் சாட்சின்னு ஒத்துக்குது. உடனே சிவபெருமான கோபம் வந்துதான், எப்ப நீ இந்த பொய் சாட்சி சொன்னியோ இன்று முதல் உன்னுடைய பூவில் நாகமசிக்க கடவுது, உன்னை பூஜையில யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாபம் வர்றாரு. அப்புறம் பிரம்மாவை பார்த்து உனக்கு தனி கோவில் என்று இந்த கோவில் இருக்காது, கோவில்ல பிரம்மாவுக்கு ஏதாவது சந்நிதி வேணா இருக்குமே ஒழிய தனியாக கோவில் அமைத்து உன்னை யாரும் வழிபாடு செய்ய மாட்டார்கள் என்று ஒரு சாபம் சபிக்கின்றார். அதுதான் இந்த லிங்கோத்பவரோட அடையாளம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அடிமுடி காணாத சிவன் பன்றி வடிவம் எடுத்து திருமால் பூமியை துவாரம் போட்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காட்சி. வராக அவதாரம் எடுத்து இது அன்னப்பட்சியின் மேல் பிரம்மா அமர்ந்து சிவனுடைய முடியை காண செல்லக்கூடிய ஒரு காட்சி. இந்த லிங்கோத்பவரோட தத்துவம் இந்த கதையை தான் அவங்க ஒரு தாத்பரியமா பண்ணி வச்சிருக்காங்க. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேவடனா தேவனை என்னுள்ளே நான் தேடி கண்டு கொண்டேன் என்று சொல்வார்கள். அதாவது யுகங்களா தவம் புரிந்தும் யாரும் காண முடியாத பொருளை அந்த அன்பினால், அதாவது உள்ளத்தில் உண்டான அன்பினால் அந்த அன்பு வெளிப்பட நம்ம பக்தி செலுத்தணும்னா இறைவனை நம்முள்ளேயே கண்டு கொள்ளலாமா. பூசலா நாயனார் திருக்கோயிலுக்கு எப்படி மனசுலேயே கோயில் கட்டி இறைவனை வழிபாடு செய்து இறைவனை அங்கு ஆவாகனம் செய்தாரோ அதுபோல நம்மளுக்குள்ளேயே இறைவனை தேடி கண்டு கொள்ள முடியும். அது எப்படிப்பட்ட தேவன்? திருமாலோடு நான்முகனும் தேட முடியாத அறிய முடியாத தேவனை நம்முள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று பாடியிருக்கிறார்கள். ஒரு தேவாரம் தான், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடோனா தேவனை என்னுள்ளே நான் தேடி கண்டு கொண்டேன். உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை ஈசனால் நமக்கு என்று அந்த பாடல் வரும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், பொன்பொருள் ஏற்றோம், நிலம் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை போன்ற ஆசைகளால் நம்ம அலைகளை
வைக்கப்பட்டு நம்ம நாப்பிழக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடிங்கிற மாதிரி எவ்வளோ அந்த பொருள் சம்பாதிக்கிறதுக்காக என்னென்ன ஜாலங்கள் மந்திரங்கள் பண்ணி இன்னும் முதல்ல நிரந்தரங்கிற மாதிரியும், ஆனால் போகும்பொழுது எதையும் எடுத்து போக முடியாது. காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கே என்று சொல்வதற்கு போல் எதையுமே கொண்டு போக முடியாது. இப்போ யார் துணை உயிர் கொண்டு போகும்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்துறை ஈசலால் நமக்கு உற்றார் யார் உள்ளவரோ என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு உயர்வான துவம். நான் முன்பே சொன்னது போல பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். ஆனாலும் இந்த திருவிழாக்களை நடத்தியதற்கு காரணம் பாமர மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த திருவிழாக்களை நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். அதை நாம் உணர்ந்து இதோட தாத்திரியம், அதோட எசன்ஸ் என்னன்னு சொன்ன கடைசியில் இறைவனை வெளியில தேடி போறதை விட நம்மளுக்குள்ளேயே தேடணும். உள்ளத்தை கடக்கணும். உள்கடல்னு சொல்ல கடவுள் கடவுள்னு வந்துடும். இந்த கடவுள் சொல்லி பாருங்க, அது கடவுள் வரும். அது உள்ளத்தை கடந்து சென்று நாம் அங்க இந்த சமாதி அந்த நிலையை தியானத்தின் மூலமாக அடையும் பொழுது நாமே அகம் பிரம்மாஸ்மிங்கிறத நம்மளே பிரம்மமா மாறிடுறோம். அந்த இடத்துல சமம் பிளஸ் ஆதி சமாதி. சமாதினா எப்படின்னா ஆதினா இறைவன், சமம் இறைவனுக்கு சமமாத நிலை அடைந்து சமாதி. ஜீவசமாதின்னு சொல்றோம்ல, பெரிய பெரிய மகான்கள்லாம் ஜீவசமாதிலாம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா. இறைவனோடு இரண்டரை கலந்த நிலை தான் சமாதி. அதை எங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க, உள்ளத்துல கண்டு உணர்ந்து அவர்களுக்கு உள்ளே உள்ள அந்த உள்ளம் பெடுங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்னதற்கேற்ப அதை உணர்ந்து கொண்டதால் அந்த நிலையை அடைந்தார்கள். அப்படி நம்ம அடையணும், அந்த நிலையை அடையணுங்கிறது தான் இந்த கதையோட தாத்பரியம். வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.